ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். எங்கள் குலதெய்வம் கோயிலில் கும்பாபிஷேகம் வருது. அந்த கோவிலுக்காக நாங்கள் விளக்கு, சாமிக்கு வந்து புடவை இதெல்லாம் வந்து வாங்க போயிருந்தோம். அதை தான் வந்து இன்றைக்கி நான் vlog-ஆ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் ஒரு 5:30 அப்படிங்கிறப்பெல்லாம் இன்றைக்கி வந்து எழுந்திரிச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்போவுமே வந்து நம்ம கதவுல ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜன்னல் தான் வந்து ஓப்பன் பண்ணணும். இது நான் வந்து நிறையா வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பாத்திரம்லாம் நைட்டே வந்து கழுவி வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்மளுக்கு வந்து அந்த கிச்சனில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எச்சில் பாத்திரத்தை வந்து வீட்டில் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி அம்மா வந்து தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எப்போவுமே வீட்டில் வந்து எச்சில் பாத்திரம் போடாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து அரிசி வந்து ஊற போட்டுக்கிறேன் சாப்பாடு செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்புக்கு வந்து பொட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புக்கு வந்து பொட்டு வச்சுட்டு இன்றைக்கி வந்து பால் காய வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்கிட்ட வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒரு பொண்ணு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு காமிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி வாங்கி வச்சுருந்தேன். அரிசியெல்லாம் வந்து ஊற போட்டுட்டு காயை வந்து எடுத்து வச்சுட்டு வெளியில் வந்து நம்ம கூட்டி வாசல்லாம் வந்து கோலம் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கூட்டிகிட்ருக்கேன். 6 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் இப்போலாம் வந்து நல்லாவே வந்து விடிஞ்சிருது. இப்போ வந்து நான் வாசல்லாம் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து நான் இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். நம்ம வந்து எப்போவுமே கோலம் போடுறப்போ இந்த மாதிரி வந்து செங்கல் பொடி கொடுக்கறது நம்ம கோலத்தை வந்து நல்லா ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே கோலம் போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து செங்கல் பொடி கொடுத்துருவேன். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த செங்கல் பொடி கொடுக்கறது இந்த வெள்ளை, மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து இந்த காவி கலருக்கு வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேரோட அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கோலத்தில் ஒரு கோலத்தில் கலர் கொடுக்கறதுல இவ்வளோ ஒரு மகிமைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், வெள்ளி மட்டும்தான் அந்த காவி பொடி கொடுப்பேன். இப்போலாம் வந்து ரெகுலராகவே வந்து காவி பொடி கொடுத்துருவேன். இந்த காவி பொடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா செங்கல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தட்டி ஜல்லடையில் போட்டு நீங்கள் ஜலிச்சு வச்சுக்கிட்டு அதை கூட நீங்கள் வந்து காவி கலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு, சீரகம் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து எந்த பொரியல் செய்கிறதுனாலும் பச்சை மிளகா, வரமிளகா 2மே வந்து சேர்த்துருப்பேன். இதில் வந்து இப்போ ஒரு பெரிய வெங்காயம், நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். வெண்டைக்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காயை வந்து உப்பு போடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்ம வந்து ஸ்டார்டிங்லே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மை வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இட்லி பொடி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப் உளுந்து, 1 கப் வந்து துவரம்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி மாதிரி இல்லை, பருப்பு பொடி மாதிரி சாப்பாட்டிலே போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்மளை வந்து தோசைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் வந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் பூண்டு வேணும்னா சேர்க்குறதுனா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துட்டு இதுக்கு இப்போ வந்து தேவையான அளவு கல்லுப்பு, பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து இதை வறுத்துக்கணும். இல்லை அப்படின்னா அந்த இது வந்து உளுந்து வாடை, அந்த துவரம்பருப்பு வாடைக்கெலாம் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு இதை ஆற வச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து செய்கிற மெத்தட் இவ்வளோதாங்க. நான் இதில் வந்து வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். இதில் வந்து நம்ம வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து தீந்துருச்சு. அதனால் வந்து நான் இந்த சக்தி மசாலா பொடி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டிட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து அந்த பொடியை வந்து அரைச்சி வச்சிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. அதாவது என்னாச்சுன்னா இது வந்து நல்லா சூடாக இருக்கங்காட்டியும் மிக்ஸி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் இந்த அளவுக்கு இது இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பொடி மாதிரி ரெடி ஆயிரும். இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் வந்து அந்த இட்லி பொடியை வச்சு தான் வந்து தோசை பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து தயிர் சாப்பாடு, வெண்டைக்காய் பொரியல் வந்து டிஃபனுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டேன். தோசை வந்து பொடி தோசையும் வந்து டிஃபனுக்கு பேக் பண்ணியாச்சு. பாப்பாங்கள ஸ்கூலுக்கெல்லாம் தாட்டி விட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் வருது இல்லைங்களா, அதனால் வந்து குத்து விளக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பர் பாளையத்தில் இருக்கிற ஒரு மெட்டல் கடைக்கு தான் வந்து நாங்கள் இன்றைக்கி குத்து விளக்கு எடுக்க போயிருந்தோம்.
ஸோ வந்து யார் யார் போயிருந்தோன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து நான், எங்களோட அக்கா, அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு இந்த பொண்ணு. ஸோ வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வந்திருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடை, அதுவும் இல்லாமல் இவங்களே வந்து சொந்தமாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதனால வந்து ரேட் எல்லாமே வந்து ரீசனபுளாக இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த குத்து விளக்கோட வெயிட் வந்து 3800 இருந்துச்சு. மொத்தமாக நாங்கள் வந்து 7600 வந்து வெயிட் வந்து வாங்கியிருந்தோம். இந்த குத்து விளக்கு தான் நாங்கள் வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணியிருந்தோம். இதோட அடி வந்து பார்த்திங்கன்னா 2 அடி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நல்லாவே இருந்தது, நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே அந்த என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம். இன்றைக்கி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. லன்ச் வந்து இன்றைக்கி அவங்க வீட்டில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ வந்து இன்றைக்கி லன்ச் வந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து எங்கள் சாமிக்கு வந்து சாரீ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து கடைக்கு போகணும் அப்படிங்கிறனால, இவங்க வீடு பக்கம்தான். இவங்க வீடு இங்கே அனுப்பர்பாளையத்துக்கு பக்கத்தில் வேலம்பாளையம் தான். ஸோ அதனால் வந்து இவங்க வீட்டில் இன்றைக்கி வந்து லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமிக்கு புடவை எடுக்கிறதுக்கு எங்கே வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவா டெக்டைல்ஸ் தான் வந்து வந்திருந்தோம். திருப்பூரில் அந்த பிஎன் ரோட்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த சிவா டெக்டைல்ஸ்க்கு தான் வந்து வந்திருந்தோம். ஃபைனலாக வந்து சாமிக்கு வந்து இந்த புடவை வந்து சூஸ் பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து பாப்பாத்தி அம்மன் அப்படிங்கிறனால பச்சை கலர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து லேடிஸோட மைண்ட் செட்டே வந்து சாமிக்கு என்ன தான் புடவை எடுத்தாலும் என்னென்ன புது கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம். அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரியா தான். அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு தான் வந்து எங்களுக்கு வீடியோலாம் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. மெட்டல் கடைக்கு ஆப்போசிட்லேயே சில்வர் கடை வந்து இருந்தது. அங்கே வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறக்காக கோயிலுக்கு வந்து இந்த பூஜை கூட வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் கோயிலுக்கு வந்து இந்த அஷ்டலக்ஷ்மி விளக்கு வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாமிக்கு வந்து இந்த நகை செட்டு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ வந்து இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி வாங்குறதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி கடைக்கு போயிருந்தோம். ஸோ வந்து எல்லாமே வந்து வாங்கியாச்சு. இது வந்து நான் எதுக்காக இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறப்ப இந்த ஒரு மெமரிஸ்லாம் வந்து அந்த நாளை வந்து ஞாபகப்படுத்தும். ஸோ அதனால தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.